ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேர்ட் ஃபுல் மேக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சதுரம். அது ரிலேட்டடாக தான் ஒரு சம் வந்து பார்க்க போகிறோம். ஒரு சதுர வடிவ பூங்காவின் சுற்றளவு 40 மீட்டர் எனில் பூங்காவின் ஒரு பக்கத்தின் அளவு என்ன, மேலும் பூங்காவின் பரப்பு காண்க. நம்ம சதுரத்துக்கு ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. அதில் வந்து சதுரத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிற ரெண்டையுமே வந்து நான் கொடுத்துருப்பேன். இங்கே வந்து நமக்கு சுற்றளவு வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து பக்கத்தின் அளவையும் நம்ம பரப்பினா வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி சதுரத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்துக்கலாம். 4a சதுரத்தின் பரப்பளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா a². நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சுற்றளவு கொடுத்துட்டாங்க. அப்போ 4a = என்ன கொடுத்துருக்காங்க, 40 மீட்டர். ஓகேங்களா? அடிச்சிங்க அப்படின்னா 10. அப்போ ஏ அப்படிங்கிறது எத்தனை உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா 10 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்ம வந்து பக்கத்தின் அளவு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம அடுத்து பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து a². சதுரத்தின் பரப்பு அப்படிங்கிறது a². இங்கே சதுரம் அப்படிங்கிறது இங்கே பூங்காவை தான் குறிக்குது. அப்போ பூங்காவின் பரப்பு தான் இது. அப்போ ஏ அப்படிங்கிறது 10 மீட்டர் இன்ட்டு 10 மீட்டர். அப்போ 10 10 100 மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர்². ஓகேங்களா? இப்போ சதுரத்தின் பரப்பளவு மீட்டர்². சதுரத்தின் பரப்பளவு வந்து மீட்டர்². இப்போ இதே மாதிரி தான் ஒரு சதுரத்தோட சுற்றளவு கொடுத்துட்டு நமக்கு பக்கத்தின் அளவு பரப்பு கேட்டாலும் சரி, பரப்பு கொடுத்துட்டு சுற்றளவு கேட்டாலும் இதே மாதிரி இந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணி நம்ம வந்து சம் வந்து போட்டுக்கலாம்.